அவன் பள்ளிக்கு சென்றுவிட்ட காரணத்தால் அவனால் இவ்விழாவிற்கு கலந்து கொள்ள முடியவில்லை. அம்மாணவனின் சார்பாக அவரது தாயார் இப்பரிசினை நமது சூப்பரேசர் அம்மா அவர்களின் கரங்களால் பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஆண்டு பயிலும் மாணவர்களில் முதல் வகுப்பு மாணவியான ராணி என்ற அர்ச்சனா, இரண்டாம் வகுப்பு மாணவி பேசியம்மாள், நமது பள்ளி செயலர் அவர்களை பரிசு வழங்குவார்கள். நான்காம் வகுப்பு மாணவி இசக்கியம்மாள், இசக்கியம்மாள் திரும்பி அப்படின்னு இங்க பாருங்க. ஐந்தாம் வகுப்பு மாணவி சிவகாமி துர்கா சோலையம்மாள். ஆறாம் வகுப்பில் முதலிடம் பெற்ற கார்த்திகா முப்பிடாதி என்ற கார்த்திகா. ஏழாம் வகுப்பு முதல் பரிசு சாகுல் தமிழ். எட்டாம் வகுப்பு முதல் பரிசு சீதாலட்சுமி. சொல்லுமா. ஆமாம் ஆரம்பிச்சு நடந்துட்டு ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்திருக்கும் பெரியவர்களை வரவேற்று எமது பள்ளி மாணவர்களை வாங்கி வை ஏதாச்சும் வரவேற்பு நிகழ்ந்து வருகிறார்கள். சரி ஓகே ஓகே. மாணவர்களே, நான் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இரண்டுமே அவர்களின் மாணவன் என்பது சொல்லிக் பெருமை கொள்கிறேன். இன்றளவும் எனக்கு தினசரி அவரை நான் சந்திப்பேன். அப்பப்போ சந்திச்சு எனக்கு நல்ல பல அறிவுரை சொன்ன எனது பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களை மேடை கலைக்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசினை திரு மோட்டகன் சார் அவர்கள் வழங்குவார்கள். அண்ணன் மன்னிக்கவும். பெற்றோர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவரையும் பள்ளி சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக நமது பள்ளி செயலர் அவர்களை தலைவர் முன்னரே அளிக்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இந்த பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த விழாவில் பங்கு கொள்ள மற்றும் கல்வி அதிகாரிகள், பக்கத்து பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிக்கு வரும்போது எனக்கே ஆச்சரியமா போச்சு. நம்ம ஸ்கூலுக்கு தான் வரோமா அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இப்போ அந்த ராமச்சந்தர் தலைமையாசிரியர் பணியேற்று கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அவர் பயங்கர நல்ல முயற்சிகள் பண்ணியிருக்காரு. இளைஞருங்கிறது நல்லா தெரியுது. அந்த இன்னும் ஒரு சம்பளம் கூட ஒழுங்காக வாங்கலை. ஆனால் சம்பளம் வாங்காமலே இவ்வளோ பண்ணுறாருன்னா சம்பளம் வாங்கினா எவ்வளோ பண்ணுவார் பாருங்க. அதாவது அதாவது நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. அவர் பாராட்டுகிறேன். அதே மாதிரி இந்த ஆண்டு விழாங்கிறது நம்ம குழந்தைகளை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அதை அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் வழங்குகிறோம். பெற்றோர்களும் இதில் வருஷம் கலந்துக்கணும்.
அது மாதிரி நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னுடைய பொண்ணு வந்து இதில் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜில் பிஇ படித்தா. 3rd இயரில் படிக்கும்போது அவளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிது அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போல்லாம் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரும்பாடாக இருக்குது. 3rd இயர்லேயே அவளுக்கு வந்து வேலை கிடைச்சிது. அப்போ வந்து அதை வந்து அந்த அப்பாயின்மெண்ட் அவளுக்கு வந்து சிடிஎஸ் சொல்லி காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் சொல்லி அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவளுக்கு செலெக்ஷன் ஆச்சு. அப்போ 4வது வருஷத்துல ஆரம்பத்தில் அவங்க வந்து பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல் அங்கே வச்சு அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க சொல்லி அழைப்பு வந்தது. அப்போ பெற்றோர்களும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நானும் எனது இப்போ மனைவி இருக்கல, அவள் தான் முன்னாடி இதில் செக்ரட்டரியாக இருந்தேன். அவளோட உடம்பு முடியாது இருந்தாலும் கண்டிப்பாக அது போகணும், இதை வந்து நல்ல சந்தோஷமான செய்தி சொல்லி நாங்கள் 2 பேரும் 3 நாளே போய் மதுரையில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு காலையில் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே அவங்க காலேஜ் பஸ்ஸை வந்து எங்களை கூட்டு போகிறதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க. அந்த பிஎஸ்என்ஏ காலேஜ் வந்து அவங்க ஒரு கல்யாண மண்டபம் அந்த இதில் வச்சு அந்த நிகழ்ச்சி நடந்தது. வைஸ் சான்சலர் விஸ்வநாதன் முன்னாள் வைஸ் சான்சலர் அவர் தான் அந்த இதுக்கு தலைமை தாங்கினார். அவர் கையால் வந்து பொண்ணு வந்து இந்த ஆர்டர் வாங்கினார். அது வந்து ரொம்ப அந்த சமயம் வந்து நமக்கு விவரிக்கவே முடியல, ஏன்னா அவ்வளவு சந்தோஷம். நான் அதை ஏன் சொல்றேன், அது மட்டும் இல்லை, அது முடிஞ்ச உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, விருந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண மண்டபத்திலேயே பெற்றோர்கள் எல்லாரும் இது மாதிரி உட்கார்றதுக்கு இடமே கிடையாது. பட் அவங்க நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது தள்ளி இருந்து பார்க்கறதுக்கு கூட இந்த தொலைக்காட்சி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்து மத்தியானம் சாப்பிட்டு வடை பாயசத்தோட சாப்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். அதாவது அதை பெற்றோர்களுக்கு அதனாடி நம்ம பிள்ளைகள் வந்து நல்லா படித்து அதை வேலைக்கு போகிறாங்கன்னா அது வந்து பெற்றோர்களுக்கு அது அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. அதாவது பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். இவங்கள்ட்ட இப்போ இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நடக்க போகுது. இப்போ அவங்க பிள்ளைகள்லாம் நல்ல அவங்கள்ட்ட நல்ல திறமைகள்லாம் இருக்கு. அது ஆசிரியர்கள்லாம் அவங்க நல்லா இது பண்ணி விட்டுருக்காங்க. அதை வந்து நம்மளும் அவங்கள அப்பப்போ ஊக்குவிக்கணும். இது மாதிரி இவங்களும் நல்லா படிக்கணும், வருங்காலத்தில் நல்ல பெரிய அதிகாரியாகவும் நல்ல இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள இதாகவும் வரணும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து கொடுக்கிறேன். எந்த சாமி எந்த நம்பர்ல எந்த சாமி இருக்குன்னு பேப்பர்ல எழுதி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காந்தி அவர்களே, பள்ளியினுடைய செயலாளர் அவர்களே, இந்த விழாவிலேயே சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற பாப்பாக்குடி ஒன்றியத்தினுடைய பிஆர்சி சூப்பர்வைசர் அவர்களே, மேலும் சாத்தான்குளம் உதவித்தொடை மதிப்புக்குரிய சாத்தான்குளம் உதவித்தொடர் அவர்களே, புதுப்பட்டி தலைமை ஆசிரியர்களுடைய அப்பா பேர் எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் பெரியவர் அவர்களே, இன்னும் கலந்து கொண்டிருக்கின்ற அஞ்சல் நிலைய அதிகாரி அவர்களே, பெரும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய வேறு பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பயிற்றுநராக விளங்குகின்ற திருமதி சாய் அவர்களே, மற்றும் இந்த ஊரை சேர்ந்த பெரியோர்களே, ஆண்டோர்களே, மாணவ மணிகளே, இந்த மணிகளை ஈன்றெடுத்த பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இந்த ஆண்டு விழாவின் சார்பிலே என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஆண்டு விழாவிலே உங்கள் அனைவரும் மத்தியில் கலந்து கொண்டு ஒரு சிறப்பு செய்கின்ற ஒரு ரீதியில் விளங்குகின்ற உங்கள் அனைவரைகளையும் பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது எண்ணி பெருமைப்படுகின்றேன்.
அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையும் கூர் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூர் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வி நயந்த காலையும் தானமும் தவமும் ஏற்றுதல் அரிது என்று ஒரு கவிஞர் மனித பிறப்புகளை பற்றி நாம் பெற வேண்டிய சிறப்புகளை பற்றி அங்கே கூறுகிறார்கள். உலகத்திலேயே மிகவும் சிறப்பானது, அரியது, பெருமைக்குரியது, போற்றப்பட வேண்டியது எது என்றால் மனிதன் மனிதனாக பிறக்கின்ற ஒன்றுதான் என்று கூறுகின்றார்கள். அவன் மனிதனாக மட்டும் பிறந்தால் போதாது, அவன் எந்த அங்கவீனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது அதைவிட மிகவும் சிறந்தது. மனிதனாக பிறந்த காலையும் இந்த மாதிரி அங்கவீனமாக பிறப்போமேர்களானால் மனித பிறவி பிறந்த பயனில்லை. எனவே மனிதனாக பிறப்பதே சிறப்பு. அதை விட கூர்குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அதை விட அரிது, அதை விட பெரியது, அதை விட சிறப்பானது. அடுத்து கூறுகின்றார்கள் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று கூறுகின்றார்கள். மனிதனாக பிறந்து விட்டோம், அங்கவீனம் இல்லாதவர்களாக பிறந்திருக்கின்றோம், பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அதை விட இன்னொன்று சிறப்பான கருதப்படுமையா நாம் ஞானமும் கல்வியும் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. ஞானம் என்பது பிறந்து விட்டோம், அங்கவீனம் இல்லாமர்களாக இருக்கின்றோம், ஆனால் நம்முடைய அறிவு என்பது ஒன்று செயலிழந்து விடுமையால் மனிதனாக பிறந்து பயனில்லை. எனவே அறிவுள்ளவர்களாகவும் அந்த அறிவை வளர்க்கின்ற ரீதியிலே கல்வி உடையவர்களாகவும் பிறந்தது என்பது இன்னும் சிறப்பானது என்று கருதப்படுகின்றன. அடுத்து கூறுகின்றார்கள் தானமும் தவமும் ஏற்றுதல் அரிது. தானம் என்பது பல்வேறு வகையான தானங்களை குறிக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த தானம், அந்த தவம், தானம் என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எந்தவித பிரதிபலனும் பார்க்காத ஒரு நிலையத்தான் குறிக்கின்றார்கள். அதே மாதிரி தவம் என்பது இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு ஆன்மீக நாடு என்று போற்றப்பட்டு அந்த ஆன்மீகம் என்பதற்கு ஒரு கருக்கொடுத்த நாடு என்பது இந்தியா. எனவே அந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம் என்கின்ற நினைக்கின்ற பொழுது இன்னும் சந்தோஷமா இருக்கிறது. பாருங்கள், மனிதனாக பிறந்து விட்டோம், சந்தேகமே இல்லை. கூர்குருடு செவிடு பேடு நீங்கியும் பிறந்து விட்டோம், அதிலும் சந்தேகம் இல்லை. ஞானமும் கல்வியும் பெற்றிருக்கின்றோம், அதிலும் சந்தேகம் இல்லை. தானமும் தவமும் ஏற்றவும் நாம் தயாராக இருக்கின்றோம். ஏன் இந்த மனித பிறப்பு, ஏன் நாம் பிறந்திருக்கின்றோம்? பாருங்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர்களும் நான் சொல்கின்ற அத்தனை செல்வங்களை பெற்றிருக்கின்றோம். இவற்றை ஏன் பெற்றிருக்கின்றோம்? அமைதியாகவும் இன்பத்துடனும் எந்த விதமான பிரதிபலன் இல்லாமையும் நிம்மதியோடும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நிம்மதியும் இன்பத்துடனும் அகழ்ச்சியுடனும் நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு கல்வி என்பது மிகவும் அவசியமானது. நிம்மதி ஆளுக்கு வேறு என்றாலும் கூட அந்த நிம்மதியை தருவது கல்வி ஒன்றின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். நாம் சொன்ன அத்தனை குணங்களுமே உள்ளவர்களாக நாம் விளங்கினாலும் கூட கல்வி சரி. அப்படியானால் நாம் அங்கவீனம் இல்லவர்களாக நல்லவர்களாக பிறந்து விட்டோம், நம்மிடம் கல்வி இருக்கிறது. தானம் பண்ணுகின்றோமா, தானம் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றோம். தவம் ஏற்றுகின்றோமா, தவம் ஏற்றிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இவ்வளவும் சிறந்தாலும் கூட நாம் நன்றாக யோசித்து பாருங்கள், தற்சமயம் நம் நாட்டில் அமைதி நிலவுகிறதா, மகிழ்ச்சியோடு இருக்கின்றோமா, திருப்தியோடு வாழ்கின்றோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நாம் அமைதியின்றியும் செல்வங்களை அனைத்தையும் பெற்றிருக்கின்றோம். பாருங்கள், ஒரு காலத்தில் இன்றைக்கு கல்வி வளர்ச்சியின் காரணமாக நம் நாடு வளர்ந்திருக்கின்றது, சந்தேகமே இல்லை. நம் ஊர் வளர்ந்திருக்கின்றது, சந்தேகமே இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்வோமையானால் ஒரு ஆள் ஒரு உடை மாத்திரம் தான் இருக்கும். சாப்பாடு என்பது 3 வேளைக்கு 2 வேளையோ 1 வேளையோ தான் நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு குழந்தைக்கு, ஒரு சின்ன குழந்தைக்கு எத்தனை ஆடைகள், எத்தனை உணவு வகைகள். அன்னைக்கு இருந்த ஏழ்மை நம்மிடம் இன்று இல்லை. அன்னைக்கு இருந்த நமக்கு ஒரு உணவு, உடை, இருப்பிடம் இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு இல்லை. அத்தனை செல்வங்களையும் பெற்றிருக்கின்றோம். அன்றைக்கு இருந்த நிலையை காட்டிலும் இன்று சிறப்பாகவும் சீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றாலும் கூட நம்மளிடம் இன்னும் முழுமையான இன்பம் இல்லை, முழுமையான அமைதி இல்லை, முழுமையான திருப்தி இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று கேட்போமேயானால் நம்முடைய கல்வியானது ஆன்மீக கல்வி, நம்முடைய கல்வியானது நியாயத்தை போதிக்கின்ற கல்வி, நம்முடைய கல்வியானது உலகத்துக்கே வித்திடுகின்ற பண்பாட்டை கூறுகின்ற கல்வியானது. நான் இன்னும் சொல்ல போனால் இந்திய நாட்டில் உள்ள ஒரு கல்வி முறையை போல வேறு எந்த நாட்டிலுமே இருக்கவில்லை. இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை கூறுகின்றேன். அமெரிக்காவிலே கத்தரினா ரீட்டா